உலகில் மிக வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா திகழ்கிறது. உலகம் முழுவதும் உள்ள பல நாடுகள் இன்று இந்தியாவின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு துறையில் ஆர்வம் காட்டி வருகின்றன என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். நியூசிலாந்து சென்றுள்ள நம் பிரதமர் மோடி தலைநகர் ஆக்லாந்தில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். நியூசிலாந்தில் UPI பண பரிவர்த்தனை சேவை விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இந்த ஒருங்கிணைப்பு இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், சுற்றுலா மற்றும் முதலீடுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றார். 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்ட பிரதமர் மோடியை ஆக்லாந்து ஏர்போர்ட்டில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் நேரில் வழி அனுப்பி வைத்தார். வியட்நாமில் சுற்றுலா சென்றபோது படகு கவிழ்ந்த விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 பேர், கர்நாடகாவைச் சேர்ந்த 5 பேர், கேரளாவைச் சேர்ந்த 2 பேர் என 15 பேர் உயிரிழந்தனர். இறந்தவர்களின் உடல்களை தாயகம் கொண்டுவர வெளியுறவுத்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. தமிழகத்தில் 753 கோயில்களில் அறங்காவலர் பணியிடங்களுக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. www.hrce.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் இந்தியர்கள் இறந்துள்ள நிலையில் தூதரகம் சார்பில் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 8436281793 849155223714 மற்றும் 8433452014 ஆகிய எண்களில் இந்திய துணை தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம். வியட்நாம் படகு விபத்து குறித்து மேலும் தகவல்கள் மற்றும் உதவிகளை வழங்குவதற்காக ஹோசிமின் நகரில் உள்ள இந்திய தூதரக ஜெனரல் அலுவலகத்திலும் ஹனோயில் உள்ள தூதரகத்திலும் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பழனியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மீட்கவும் சட்டவிரோத பத்திரப்பதிவை ரத்து செய்யவும் அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். ஆயிரக்கணக்கான தொண்டர்களை நடுத்தரவில் விட்ட டிடிவி தினகரன் கொஞ்ச நாள் பேசாமல் இருப்பது நல்லது என தவேகாவை வீழ்த்துவதற்காக திமுகவும் அதிமுகவும் இணைவது தவறில்லை என்று டிடிவி தினகரன் பேசிய நிலையில் அமைச்சர் நிர்மல்குமார் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான நிகர்நிலை பல்கலைக்கழக விவகாரம் குறித்து சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இதுகுறித்து அரசு தலைமை வக்கீலிடம் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். எந்த நேரத்திலும் உள்ளாட்சி தேர்தல் வரலாம், அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். நமது கூட்டணி வேட்பாளர்கள் 100% வெற்றி பெறுவார்கள் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். நாங்கள் எப்போதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்போம். ஜப்பான், சிங்கப்பூருக்கு நிகராக தமிழகத்தை மாற்றுவோம் என அமைச்சர் ஆதவ் தெரிவித்தார். தமிழகத்தில் இடைத்தேர்தல் சில மாதங்கள் தாமதமானாலும் நிச்சயமாக நடத்தப்படும். தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணி நிச்சயம் 7 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் கூறினார். வரவிருக்கும் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு பாடம் புகட்ட மக்கள் தயாராக உள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்தார். இந்தி கூட்டணியை மதசார்பற்ற கட்சிகள்தான் வழிநடத்தி வருகின்றன. அந்த வகையில் தாவேகவும் இந்தி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்று திருமாவளவன் கூறியதில் எந்த தவறும் இல்லை என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவை திமுகவும் தாவேகவும் ஒரே அணியில் வரவேண்டும் என்கிறார் காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர். கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் நேரெதிராக இருந்தாலும் பாரதிய ஜனதா எதிர்ப்பில் ஒற்றுமையாக இருப்பதாக கூறியுள்ளது. அண்ணாதுரை ராஜாஜி போல் அரசியல் சூழல் கருதி திமுக அதிமுக கூட்டணி வைப்பதில் தவறில்லை என டிடிவி தினகரன் கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் வென்றவர்களை அழைத்து தாவேக அரசில் அமைச்சர் பதவி கொடுத்தது நியாயம் என்றால் இதுவும் நியாயம்தான் என்றார். நாமக்கல், திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 MBBS இடங்களை அதிகரிக்க தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் இந்த 2 கல்லூரிகளிலும் உள்ள மொத்த இடங்களின் எண்ணிக்கை 100 150 உயர்கிறது. எம்சாண்ட், கருங்கல் ஜெல்லி உள்ளிட்ட கனிமங்களை வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதை ஒழுங்குபடுத்தவும் தற்காலிகமாக தடை விதிக்கவும் சுரங்கம் மற்றும் புவியியல் துறை இயக்குநருக்கு தமிழக அரசு அதிகாரம் வழங்கியுள்ளது. பொள்ளாச்சியில் அண்ணாமலை தலைமையில் நாளை வி த லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெறவுள்ளது. மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கிறது. போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு மாநாடாக நடைபெறுகிறது. இனாம் நிலங்களின் உரிமையை உறுதி செய்யும் தமிழக அரசின் நடவடிக்கைக்கு வி த லீடர் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை ஆதரவு தெரிவித்துள்ளார். இது ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் பல ஆண்டுகளாக நிலவி வந்த பதிவு சிக்கல்களையும் தீர்க்கும் ஒரு முக்கியமான நடவடிக்கை என்றார்.
கரூரில் இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு முதல்வர் விஜய் தனது சொந்த பணத்தில் தலா ரூபாய் 1 கோடி கொடுத்திருக்கலாமே என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல முதல்வரின் பல செயல்கள் உள்ளது என்றார். கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டது போல கோவை குண்டுவெடிப்பில் இறந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அரசு வேலை வழங்க வேண்டும் என வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். கரூரில் வழங்கியது போலவே இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் போது காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கும் உடனடியாக அரசு வேலை வழங்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிய வழக்கில் அரசை முன்வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக மனு தாக்கல் செய்தது வியப்பளிக்கிறது. இதற்கு பாராட்டுகள். இதுதான் உண்மையான மாற்றம் என தமிழக அரசை ஹைகோர்ட் மதுரை கிளை பாராட்டியுள்ளது. மதத்தின் பெயரால் ஒரு நீர்நிலையை மாசுபடுத்த யாருக்கும் உரிமை இல்லை. இறந்தோருக்கான சடங்கு என்ற பெயரில் தாமிரபரணி ஆறு மேலும் மாசுபடாமல் இருப்பதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டது. தாமிரபரணி ஆற்றில் 21 நாட்களில் 90 டன் துணி உள்ளிட்ட பல்வேறு கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பதை பார்க்கும்போது மிகுந்த கவலை அளிக்கிறது என ஹைகோர்ட் மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மதுபான எம்ஆர்பி விலையுடன் கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் முறையை ரத்து செய்துவிட்டு அந்த தொகையையும் சேர்த்து மதுபானங்களின் விலையை நிர்ணயிக்கவும், காலி பாட்டில்களை திரும்ப பெறும் பொறுப்பை மதுபான தயாரிப்பு நிறுவனங்களிடமே ஒப்படைக்கவும் திட்டமிட்டுள்ளதாக சென்னை ஹைகோர்ட்டில் டாஸ்மாக் நிர்வாகம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. கோவை வேளாண் பல்கலைக்கழக விடுதியில் பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு படித்த மாணவி தர்ணிகா பக்கெட்டிற்குள் தலைகீழாக கவிழ்ந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மகள் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் போலீசார் உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் பெற்றோர் வலியுறுத்தினர். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி இயங்கி வந்த 12 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. தொழிலக பாதுகாப்பு சுகாதார இயக்கத்தின் சார்பில் ஆய்வு செய்த குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 60 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடந்த 55 ஆண்டுகால தமிழக கோழிப்பண்ணை வரலாற்றில் முட்டை விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலின் சோதனை ஓட்டம் வெற்றியடைந்த நிலையில் அந்த ரயிலின் சேவையை வரும் 17ஆம் தேதி பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மத்திய உள்துறை இணையமைச்சர் பாண்டே சஞ்சய்குமார் சாமி தரிசனம் செய்தார். மூலவர் மற்றும் சண்முகருக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு வழிபாடுகளை மேற்கொண்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவை குறைப்பது ஆகியன எத்தனால் கலந்த E20 பெட்ரோலின் நோக்கம். சிறந்த பிக்கப், சீரான வேகம் அதிகரிப்பு, தூய்மையான என்ஜின் செயல்பாடு உள்ளிட்ட பல நன்மைகளை தரும் என மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வயநாடு சுரங்கம் மற்றும் டவுன்ஷிப் திட்ட பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவால் குவிந்துள்ள மண் குப்பைகளை பாதுகாப்பாக அகற்ற 3 பேர் கொண்ட நிபுணர் குழுவை கேரள அரசு அமைத்துள்ளது. இந்தியாவில் OTT தளங்களில் வெளியாகும் திரைப்படங்களுக்கும் தணிக்கை சான்றிதழை கட்டாயமாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதற்கேற்ப தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருவது குறித்தும் தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. ஆந்திராவில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு உடனடியாக பரிசோதிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் பங்கிப்பூர் இடைத்தேர்தலில் ஜன்சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோர் போட்டியிடும் நிலையில் அந்த தொகுதிக்கு அறிவிக்கப்பட்ட வேட்பாளரை பாஜக திடீரென மாற்றியுள்ளது. ஊழல் வழக்கு காரணமாக அபிஷேக் குமார் சின்ஹாவை மாற்றி நீரஜ்குமார் சின்ஹாவை புதிய வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது. வியட்நாமில் படகு கவிழ்ந்த விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த துயரமான செய்தி அறிந்து வேதனையடைந்து உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் உள்ள தங்களது சொத்துக்களை காப்பாற்ற காவிரி உரிமையை திமுக விட்டுக் கொடுத்து தமிழக மக்களுக்கு துரோகம் செய்ததாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பஸ் ஸ்டாண்டில் இருந்து 500 மீட்டர் தொலைவுக்குள் பல டாஸ்மாக் கடைகள் முறையாக மூடப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய வி த லீடர்ஸ் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை அந்த கடைகளின் பட்டியலையும் வெளியிட்டுள்ளார். மாயாஜால வித்தை காட்டும் தாவேக அரசு நிலைக்காது. முதல்வர் விஜயின் வெற்றி நிச்சயமாக நிரந்தரமானது அல்ல. இந்த வெற்றி என்பது வெறும் காணல் நீர் என ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசினார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 269வது பிறந்த நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் ராஜ்மோகன், ராஜீவ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் பிறந்த நாளில் எனது மரியாதையையும் வீர வணக்கத்தையும் செலுத்துகிறேன். அவரது ஒப்பற்ற வீரமும் தன்னலமற்ற தியாகமும்
அசைக்க முடியாத தேசப்பற்றும் தமிழ் இனத்தின் பெருமையாக என்றும் நிலைத்திருக்கும் என முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். லஞ்சம் ஊழலை ஒழிக்கவே முடியாது என்று கூறியவர்கள் இப்போது எந்த அரசு அலுவலகத்திற்கும் சென்று பார்க்கலாம். ஒரு பைசா லஞ்சம் இல்லாமல் வேலைகள் உடனுக்குடன் நடக்கின்றன. மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள் என முதல்வர் விஜய் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். ரேஷன் பொருள் கடத்தல் மற்றும் தரமில்லாத ரேஷன் பொருட்கள் குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்கும் வகையில் தனித்தனியே பிரத்யேக வாட்ஸ்அப் எண்கள் வெளியிடப்படும் என அமைச்சர் வெங்கடரமணன் தெரிவித்தார். பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்களிலிருந்து 500 மீட்டர் தொலைவுக்குள் இயங்கும் டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தி கலெக்டரிடம் மனு கொடுப்போம் என வீத லீடர் அமைப்பு தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதிமுக அமமுக இணையுமா என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அமமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கிறோம் என்பதை மட்டும் கூற முடியும். அதிமுகவுடன் கூட்டணியில் இணைந்துதான் தற்போது பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் என டிடிவி தினகரன் கூறினார். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக மரப்போர் புரிந்த மாவீரன் அழகு முத்துக்கோனின் புகழை போற்றுவோம் என அவரின் பிறந்த நாளையொட்டி சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிப்பாய் புரட்சிக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே விடுதலை கனலை நம் மண்ணில் மூட்டிய மாபெரும் வீரர் அழகுமுத்து கோனின் பிறந்த நாளில் அவருக்கு வீரவணக்கம் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேறு கட்சியில் இருப்பவர்களை மனம் மாற்றாமல் இருக்க வேண்டும் என தாவேகா கட்சியின் மீது புதுச்சேரி தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் குற்றம் சாட்டினார். எந்த இடம் நல்ல இடம், இந்த இடம் ஊழல் இல்லாத இடம் என்று அவர்களுக்கு தெரிந்து வருகின்றனர் என அமைச்சர் ஆனந்த் பதிலளித்தார். வண்டலூர் மீஞ்சூர் வரையிலான வெளிவட்ட சாலையை அடிமாட்டு விலைக்கு தனியாருக்கு வழங்குவது அதிர்ச்சியளிக்கிறது. திமுக அரசில் போடப்பட்ட ஒப்பந்தத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கரூரில் உள்ள முக்கிய கோவில்களுக்கு சொந்தமான 3084 ஏக்கர் நிலங்களின் மீதான பதிவு தடையை இந்து சமய அறநிலையத்துறை விலக்கியுள்ளதற்கு விஸ்வ இந்து பரிஷத் கண்டனம் தெரிவித்துள்ளது. தாவேக அரசு உடனடியாக இந்த தவறான உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் கமிஷனுக்கு சென்னை ஹைகோர்ட் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. மெட்ரோ ரயிலில் போனில் சத்தமாக பேசினாலோ பாட்டு கேட்டாலோ அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில்வே எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை நேற்று 5 காசு உயர்ந்து ₹6.55 என்ற புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. நீலகிரி மலைப்பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக மழை பெய்து வருவதால் பவானிசாகர் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தங்கம் விலை கிராமுக்கு ₹50 குறைந்து 1 கிராம் 13,300 ரூபாய்க்கும், சவரனுக்கு ₹400 குறைந்து 1 சவரன் 1,06,400 விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு ₹5 குறைந்து 1 கிராம் ₹240 விற்பனை செய்யப்படுகிறது. மகன் இன்பநிதியின் பட்டமளிப்பு விழா லண்டனில் நடைபெற உள்ளது. விழாவில் பங்கேற்க எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி துபாய் வழியாக லண்டன் புறப்பட்டார். முதல்வர் விஜய் தமிழக மக்களின் ஆதரவை பெற்று மக்கள் தலைவராக உள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரின் ஆதரவையும் பெற்றுள்ளதாக முன்னாள் பிரதமர் தேவகவுடா தெரிவித்தார். திருப்பதி அலிபிரி மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டத்தால் பக்தர்கள் அலறி அடித்து ஓடினர். பக்தர்கள் குழுக்களாக செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மன்னார்குடி மாவட்ட அரசு மருத்துவமனையில் மழைநீர் புகுந்தது. நோயாளிகள், பொதுமக்கள் அவதியடைந்தனர். மழைநீரை வெளியேற்றும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள முதலியார்பட்டி பகுதியில் குற்றாலத்திலிருந்து பாபநாசம் நோக்கிச் சென்ற மினி வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். 10 பேர் படுகாயமடைந்தனர். பழனி அடிவாரத்தில் ₹100 கோடி மதிப்பிலான சொத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து பத்திரப்பதிவு செய்த தனிநபர்கள், அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையில் அறநிலையத்துறை சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரம் ஈசிஆர் சாலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த மின்சாரம் தாக்கி 4 பேர் பரிதாபமாக இருந்தனர். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை முதல் 3 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆம்பூர் அருகே பாலாற்று சிறுபாலத்தின் மீது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பாலாற்றில் 15 அடி ஆழத்தில் தேங்கியுள்ள தோல் தொழிற்சாலை கழிவுநீரில் தவறி விழுந்த வடமாநில தொழிலாளி விமல்குமார் இறந்தார். காரைக்கால் மீனவர்கள் வலையில் சிக்கிய பழங்கால கற்சிலை மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டியைச் சேர்ந்த ராஜ்குமார் போக்சோ வழக்கில் சிறைக்கு சென்று திரும்பினார். இந்நிலையில் தன்னை சிறைக்கு அனுப்பிய குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் மற்றும் தனது மனைவி 2 குழந்தைகளையும் அவர் கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைமறைவான ராஜ்குமாரை போலீசார் தேடுகின்றனர்.
கடந்த 40 ஆண்டுகளில் முதல் முறையாக ஒரு இந்திய பிரதமர் நியூசிலாந்துக்கு வருகை தருவது உண்மையிலேயே வரலாற்று நிகழ்வு என நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார். ஆக்லாந்தில் தொழில்துறை தலைவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி, இந்தியா நியூசிலாந்து இடையேயான வலுவான பொருளாதார கூட்டாண்மையானது வணிகங்கள், புத்தாக்க சிந்தனையாளர்கள் மற்றும் நமது இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றார். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் செயலிகள் பயனர்களை அடிமையாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் குற்றம் சாட்டியுள்ளது. ஆட்டோ பிளே, இன்ஃபினிட் ஸ்க்ராலிங் அம்சங்களை முழுமையாக நீக்கி ஆல்கரிதம் மற்றும் டிசைன்களில் உரிய மாற்றங்களை செய்யாவிட்டால் பெரும் தொகை அபராதமாக விதிக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. இந்தியா நியூசிலாந்து இடையே கையெழுத்தான வரலாற்று சிறப்புமிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் அடுத்த 15 ஆண்டுகளில் நியூசிலாந்து இந்தியாவில் $20 பில்லியன் வரை முதலீடு செய்ய உறுதியளித்துள்ளது. இந்தியா வெறும் சந்தை அல்ல, உலகளாவிய வளர்ச்சிக்கான மையம் என ஆக்லாந்தில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதத்துடன் தெரிவித்தார். விஞ்ஞானிகளால் இன்னும் அடையாளம் காண முடியாத விசித்திரமான பொருட்களின் புகைப்படங்கள் தங்களிடம் இருப்பதாக நாசா தலைவர் ஜாரெட் ஐசக் மேன் தெரிவித்துள்ளார். அந்த பொருட்கள் வேற்று கிரகவாசிகளா அல்லது அவர்களின் விண்கலங்களா என்பதற்கான எந்த உறுதியான ஆதாரமும் இல்லை என்றும் தெரிவித்தார். போலந்து நாட்டில் உள்ள தனது பிரம்மாண்ட தொழிற்சாலையின் புல்வெளிகளை பராமரிக்க மெஷின்களுக்கு பதிலாக 100 ஆடுகளை வோக்ஸ்வாகன் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக வேலைக்கு அமர்த்தியுள்ளது. வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் புதிய படத்திற்கு தமிழ் முருகன் என பெயரிட்டு வீடியோ வெளியிட்டுள்ளனர். சாய் அபயங்கர் இசையமைக்கிறார். இதில் முருகன் வேடத்தில் தனுஷ் நடிக்கிறார். ஏற்கனவே தெலுங்கில் ஜூனியர் NTR நடிக்க திரிவிக்ரம் இயக்கத்தில் கடவுள் முருகன் பின்னணியில் ஒரு படம் உருவாகி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர மாநில துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாணுக்கு மும்பையில் மருத்துவமனை ஒன்றில் வலது தோளில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2 மாதங்களுக்கு பின் மற்றொரு தோளிலும் அறுவை சிகிச்சை செய்ய உள்ளார். சமீபத்தில் வெளியான கட்டா குஸ்தி 2 படத்தில் மீனு மிஸ்ஸாக நடித்து கவனம் ஈர்த்துள்ளார் மோக்ஷா. அவர் கூறியதாவது, கட்டா குஸ்தி 2 இவ்வளவு பெரிய வெற்றியாகும் என எதிர்பார்க்கவில்லை. ஒரே இரவில் இந்த அளவிற்கு என்னை பிரபலமாக்கியது இன்னும் என் கற்பனைக்கும் சிந்தனைக்கும் எட்டாத ஒன்றாகவே இருக்கிறது. இந்த படத்திற்காக நான் வேறு எந்த தமிழ் படங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் காத்திருந்தேன். இந்தியாவின் பெரிய சினிமா துறையான தமிழ் சினிமாவில் இணைந்ததை ஆசீர்வாதமாகவே கருதுகிறேன். தமிழ் மக்கள் அன்புக்கு கடமைப்பட்டுள்ளேன் என்கிறார். காஜல் அகர்வால் நடித்துள்ள தி இந்தியா ஸ்டோரி ஜூலை 24 பேன் இந்தியா படமாக வெளியாகிறது. சினிமாவில் தனக்கான எல்லை பற்றி அவர் கூறியதாவது, சினிமாவில் நெருக்கமான காட்சியில் நடிக்க உடன்பாடு இல்லை. எனக்கான எல்லையை வைத்துள்ளேன். அதை மீறி நடிக்க சொன்னால் என்னை மன்னித்து விடுங்கள், நடிக்க முடியாது என கூறிவிடுவேன். அதேபோல் நீச்சல் உடையிலும் நடிக்க மாட்டேன். நிஜ வாழ்வில் அது என் தனிப்பட்ட விஷயம். அதை திரையில் காட்ட விருப்பமில்லை. சினிமாவில் நமக்கான எல்லையை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்கிறார். புராண இதிகாசமான ராமாயணம் இந்தியில் ராமாயணா என்ற பெயரில் 2 பாகங்களாக பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகிறது. நிதேஷ் திவாரி இயக்கும் இப்படத்தில் ராமராக ரன்பீர் கபூர், சீதாவாக சாய் பல்லவி, ராவணனாக யஷ் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். முதல் பாகம் இந்த தீபாவளிக்கு வெளியாகிறது. அதற்கு முன் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை ஜூலை 18 டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளனர். கிராமிய திருவிழாக்களில் பாடி வலைதளங்களில் பிரபலமானவர் தென்காசியை சேர்ந்த வில்லுப்பாட்டு பாடகி மாதவி. இப்போது சினிமாவில் பாடுகிறார். செல்வகுமார் இயக்கத்தில் அருள்நிதி நடிக்கும் வேட்டசாமி படத்தில் ஜிப்ரான் இசையில் சுடலைமாடன் வேட்டை பாடல் என்ற பாடலை பாடியுள்ளார். சமீபத்தில் இதற்கான ஒலிப்பதிவு நடந்துள்ளது. அதோடு கோவில் விழாவில் வில்லுப்பாட்டு கச்சேரி நடக்கும் காட்சியில் மாதவியாகவே தோன்றவும் செய்கிறார்.